ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி உங்களோட ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம். 2 கார்ட்ஸ் வந்திருக்கு. ஒன்று வந்து பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ், இன்னொன்று வந்து எம்பரஸ். ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், இது ரெண்டுமே இன்றைக்கான எனர்ஜி. ஸோ இந்த 2 கார்ட்ஸும் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறவங்க பேஜஸ் எல்லாமே யங் அண்ட் என்தூசியாஸ்டிக் எனர்ஜி, துருன்னு இருப்பாங்க. பென்டிகல்ஸுங்கிறது என்னென்னா சாலிட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் யுவர் ஹேண்ட், இல்லைன்னா ஏதோ ஒரு சாலிட் வெல்த் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ, இல்லை ஏர்னிங்ஸ் நீங்களே உருவாக்கிக்கிட்ட ஏர்னிங்ஸ். இதுதான் பென்டக்கிள்ஸுக்கான அர்த்தம். ஓகேயா? எர்த் எலிமெண்ட் அது. பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸுங்கிறது நீங்கள் இப்போ சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய காசு இருக்குது, நீங்கள் லக்ஸரி அண்ட் கம்ஃபர்ட்லேயே தான் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, அபண்டன்ஸான லைஃபு, அதாவது வெல்த் இல்லை, அபண்டன்ஸான லைஃபு, ப்ராஸ்பரஸான லைஃபு, கன்வீனியன்ஸில் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. ஆனால் இப்போ என்ன யோசிக்கிறீங்க? இந்த கன்வீனியன்ஸ்லாம் எனக்கு சொந்தமா? இதெல்லாம் எனக்கு நானே உருவாக்கிக்கிட்டேனா? நான் இங்கே வந்து லக்ஸரி அண்ட் கம்ஃபர்ட்டில் வாழ்ந்தாலும் எனக்கான ஒரு வேளை சோறுனாலும் நான் சம்பாதிச்சு சாப்பிட்றேனா? அந்த அளவுக்கு எனக்கு நிறைவு இருக்கா? இதெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்ருக்கீங்க. இதுதான் பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ். ஓகேயா? இதெல்லாம் உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களை சிந்திக்க வைக்கிறாங்க. உள்ளேருந்து உங்களோட ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளேருந்தே உங்கள் ஸ்பிரிச்சுவல் கேட்டலிஸ்ட்டே உங்கள் ட்வின் ஃப்ளேம் தான். ஸ்பிரிச்சுவல் கேட்டலிஸ்ட்டாக உங்கள் குருவாக இருந்து இதெல்லாம் உங்களுக்குள்ளேயே கொஷின் ரைஸ் பண்ணி இந்த கொஷினுக்கெல்லாம் உங்களையே ஆன்சர் கண்டுபிடிக்க வைக்கிறாங்க. ஓகேயா? அதே நேரத்தில் எம்பரஸோட குவாலிட்டிஸையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. எம்பரஸாக தான் இருக்கணும், டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருக்கிறது, இல்லை ஹஸ்பண்டோட குவீனாக இருக்கிறது, இதெல்லாம் சம்திங் டிஃப்ரெண்ட். ஆனால் எம்பரஸுங்கிறவங்க ஷீஸ் அன் எம்ப்ரெஸ் ஃபார் ஹர் செல்ஸ். மற்றவங்க எம்ப்ரெஸ்ஸாக ட்ரீட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, அவங்களே எம்ப்ரெஸ்ஸாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ எம்ப்ரெஸ்ஸுங்கிறவங்க ஷீ நெவர் சேசஸ் ஃபார் எனிதிங். எதையும் பின்னாடி அவங்க ட்ரீம்ஸாகவே இருந்தாலும் அதை சேஸ் பண்ணிட்டு ஓட மாட்டாங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கு அட்ராக்ட் பண்ணி அந்த ட்ரீம்ஸை வர வைக்கிற கெப்பாசிட்டி உள்ளவங்க தான் எம்பரஸ். ஓகேயா? எம்பரஸுங்கிறவங்க ராணி கிடையாது, ராணிகளுக்கெல்லாம் ராணி, ராஜ்யங்களை ஆளும் மகாராணி. அதுதான் எம்பரஸ். ஓகேயா? எம்பரஸ் எனர்ஜி வந்து ஆயக்கலைகள் 64 தெரியும். எல்லாத்துலேயுமே பயங்கர க்ரியேட்டிவிட்டி இருக்கும். ஒரு ப்ராடக்டை வந்து தயாரித்து சந்தைக்கு போகிற அளவுக்கான விற்பனை பொருளாக மாற்ற தெரியும். அந்த விற்பனை பொருளுக்கு விளம்பரப்படுத்தவும் தெரியும். ஆணோட எம்பரரோட வேலை என்ன? அதை போய் சந்தையில் விற்றுட்டு காசாக்கிட்டு வர்றது தான் எம்பரர் வேலை. ஸோ தன்னுடைய பெண்மையினுடைய நுட்பம் என்ன, நளினம் என்னன்னு தெரிஞ்சவங்க, இன்னொன்று நிறைய விஸ்டம் இருக்கக்கூடியவங்க, தன்னோட ட்ரீம்ஸுக்கு தகுந்த மாதிரி தன்னைத்தானே அலைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த லா ஆஃப் ரெசனன்ஸாகவே மாறிட்டோம் அப்படின்னு சொன்னால், பிரபஞ்சம் நீங்கள் என்ன வைப்ரேஷனாக இருக்கிறீங்களோ அதை கொடுத்தே தீரும். இது பிரபஞ்ச விதி. இது வேறு மாதிரிலாம் வேலை செய்யாது. இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கக்கூடியவங்க தான் எம்பரஸ். இதுதான் உங்களோட இன்னைக்கான ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ். ஸோ இனி நாளைக்கான மெசேஜ் என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென், பை.